ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நாட்டில் அந்த சண்டை இந்த சண்டைன்ட்டு முக்கியமான விஷயம். அங்கே சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்காங்க, எத்தனை ஒரு உடம்பு சரியாமல் இருக்காங்க, இந்த பக்கம் படிப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுற மக்கள் இருக்கும்போது நமக்கே வந்து தலைவலியாக தான் இருக்குது. அப்படி தான் ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி சண்டை வந்து அவங்க 2 பேரும் போட்ட சண்டை வந்து பெரிய பிரச்சனையாகி இப்போ வந்து டிவி நியூஸில் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய சண்டையாச்சு. அப்படி என்ன சண்டை அப்படின்னு பார்க்க போகலாம். ஒரு வீட்டில் வந்து ஆண் பூனை இருந்திருக்கு, பக்கத்து வீட்டு 2 பேர் வீட்டுக்கு சண்டை இருக்குது. அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூனை இருந்திருக்கு, ஒரு வீட்டில் பெண் பூனை இருந்திருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, பூனைகளுக்கு வந்து இயற்கை என்றைக்கும் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சேர்ந்துக்கலாம் அப்படிங்களா, ஆனால் இயற்கை என்றைக்குமே அது கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மரம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது அந்த பக்கம் சண்டை அங்கே போகாதேன்னு சொன்னால் அதுக்கு தெரியாது. அதாவது அந்த பக்கமும் வளரும், இந்த பக்கம் வளரும். அதே மாதிரி இயற்கை. அதேமாதிரி நாய் பூனை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அது போதான் செய்யும். அந்த பூனை என்னாச்சு, அது அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது பெண் பூனை பக்கம் வந்து காதலிச்சு அந்த பக்கம் வந்து போயிடுச்சு. அதனால் பெண் பூனை வந்து கர்ப்பமாகி 4 குட்டியை போட்டுருச்சு. 4 குட்டி திடீர்னு இந்த பூனை போடணும் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. உங்கள் வீட்டு பூனை தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ பூனை வந்து 4 குட்டி போட்டுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படி சொல்லி பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை ரோடெல்லாம் வந்து கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அளவுக்கு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு பூனை வந்து இவங்க வீட்டு பூனை வந்து கர்ப்பமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய குத்தமாக கேட்டால் கண்டிப்பாக குத்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாய் பூனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரோட்டில் இருக்கும்போது ஒரு பூனை இது போகும். அது வந்து நம்ம வீட்டு பூனை நம்ம வீட்டு நாய் நம்ம தான் பிரிச்சுக்கிறோம் தவிர அதுகளுக்கு வந்து பிரிச்சுக்கிறது கிடையாது. இயற்கையாக வந்து அது வந்து வளர்ந்துக்கிட்டு நம்ம தான் எடுத்து வச்சுட்டு என் நாய் என் பூனைங்கிறோம். அதுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது. அது வந்து சுவரை குச்சி இந்த பக்கம் பூனை இருந்துச்சு அப்படின்னா பெண் பூனை இருக்குமே போதான் செய்யும். அதேமாதிரி பெண் பூனை இருக்கா ஆம்பளைன்னா இந்த பக்கம் வரதான் செய்யும். அதுக்கு வந்து இது தெரியாது. மரம் வளர்க்காத ஒரு வீட்டில் வந்து சண்டை வரும். உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சண்டை வந்தது. அதே மாதிரி நிறைய இடத்துல மரங்களுக்கும் வந்து சண்டை வருது. எங்கள் வீட்டில் மரம் வளர்க்கும்போது சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட குப்பையாக வருது. மரம் வளர்த்தா நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லாரும் மரம் வளர்த்தா தான் எல்லாருக்கும் நல்ல சுத்தமான ஒரு காற்று கிடைக்கும். அது கூட இல்லாமல் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்றைக்குமே அது சண்டை போடாதீங்க, அது நல்லது கிடையாது. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் நல்லது. அதே மாதிரி தான் பூனைக்கு வந்து சண்டை போட்டு கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன பிரச்சனை, கடைசியாக 4 குட்டி இருந்திருக்கு, ஆளுக்கு 2 குட்டியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டியை பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து பிறந்த குட்டிகள் கண்டிப்பாக அந்த பால் தேவை, அம்மா கூட தான் இருக்கணும். இந்த அம்மா கூட இருக்க பூனை 2 குட்டிக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு போன 2 குட்டி தான் அந்த பிரச்சனை. இப்போ வந்து வேறு பேக்கெட் பால் தான் வந்து வாங்கி ஊற்றணும். அம்மா கிட்ட இருந்துச்சு பிறந்த குட்டியை வந்து பிரிக்கிறது எவ்வளோ பெரிய வந்து ஒரு கொடுமை. இவங்க வந்து சண்டை போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து கொடுக்க வேண்டியதாக போச்சு. இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அப்படி பிரிப்பாங்களா? சரி, குட்டி போட்டது போட்டாச்சு, அது மாட்டம் அங்கே இருந்தால் என்ன, 4 குட்டியும் அடுத்த வீட்டில் இருந்தால் ஆனால் எங்கள் வீட்டு பூனையால் தானே வந்து உங்கள் பூனை கர்ப்பமாச்சு, அதனால தான் 4 குட்டி வந்துருச்சு, அப்போ 4 குட்டி எங்களுக்கு தாங்க அப்படின்னா இது எந்த வித நியாயம் அப்படின்னு தெரில. இப்போ வந்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு கதை அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டாங்க, ஏம்பில்லை உம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து நடந்திருக்கு வினோத சம்பவம். இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்படி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஒரு வழியாக ஆளுக்கு 2 வட்டி போட்டிருக்காங்க. அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு போனாங்க. இயற்கை என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. மரம் பக்கத்து வீட்டில் வந்து வளர்ந்தது, அது ஒரு பெருசாக சொல்லுவான் கிராமத்தில், எப்போ பாரு நான் குப்பை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மரத்துக்கு தெரியாது அந்த பக்கம் நீங்கள் என்ன தான் சோறு கட்டினாலும் சுவரை தாண்டி போத்தான் செய்யும், இலைகள் உதிர தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. எங்கள் பக்கத்து வீட்டில் கூட பயங்கரமாக திட்டுவாங்க, உங்கள் வீட்டில் வந்த மரத்துக்கு நான் வந்து அள்ளி போடணுமா, எந்த நேரமும் குப்பையும் குளமாக இருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க. இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய வீடுகளில் வந்து நடக்குது. இப்படிலாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சண்டை போடாதீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த இது இப்போ தான் நடந்தது. கடைசியாக 2 குட்டியாக வந்து பிரிச்சுட்டாங்க. நாய்க்கு பூனைக்கு வந்து தெரியாது, இது அந்த வீடு இந்த வீடு, அந்த வீட்டிலேருந்து நம்ம போகக்கூடாது இந்த வீட்டில் போகக்கூடாதுன்னு தெரியாது. ஒரு பெண் பூனை இருக்குது அப்படின்னா அந்த பூனையை தேடி வந்து போகும். அதுமாதிரி நாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையானது அது போக தான் செய்யும். அந்த நாயை எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் வந்து கிடையாது. ஆனால் இயற்கையை வந்து பார்த்தோன்னா நம்ம காசு கொடுத்து நாயை வாங்கினோம் அப்படிங்கிறக்க நாய் நமக்கு சொந்தம் கிடையாது. அதனுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு நமக்கு அதனுடைய சுகத்துக்கும் எல்லாமே அதுக்கு மட்டும்தான் வந்து உரிமை இருக்குது. அந்த நாய் அங்கே போகாதே இங்கே போகாதே, அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதே, அதை செய்யாதே அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை வந்து கொஞ்சம் கூட வந்து கிடையாது. நம்ம வீட்டு நாய் இருக்குது அப்படின்னால நம்ம இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நமக்கு எப்படி சுதந்திரமாக வாழ உரிமை உண்டோ அதேமாதிரி நாய்க்கு தன்னோட இஷ்டம், நாய் பூனைகளுக்கு தன்னோட இஷ்டப்படி வாழறதுக்கு முழு சுதந்திரம் வந்து
இருக்குது. அப்புறம் இன்னொரு சண்டை என்ன அப்படின்னா வந்து நாய் வந்து சண்டை. என் தங்கச்சி வீட்டில் கூட நிறைய நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து போட்டுக்கிட்டு இருப்பார் சாப்பாடு. டெய்லியே மதியம் சாப்பாடு காக்காய்க்கு நாய்க்கு அதெல்லாம் பக்கத்துலலாம் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. டெய்லி எப்படி போடலாம் என்னமா போடலான்னு சண்டை 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 போட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சாப்பாடே போடக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தான். என்ன வாயிலாக இவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். வருஷக்கணக்காக சாப்பாடு போட்டவங்களை நீங்கள் போடவே கூடாதுன்னு சொல்லி சண்டை சண்டை போட்டதுனால இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் நிறைய பால் எடுத்து ஊற்றினா அக்கம் பக்கம்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்க்கிங்குள்ளே நாய் படுக்குது, அது உங்களால் தான் படுக்குது, நீங்கள் தான் கொண்டு போய் பால் ஊற்றுறீங்க அப்படின்னு 2-3 தடவை பார்த்தாங்க. நான் கொண்டு பால் ஊற்றினேன். அப்போ நீ பால் ஊற்றுனால தான் வந்து அது உள்ளே வந்து படுக்குது அப்படின்னு சண்டை போட்டாங்க. இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இது இங்கேன்னு மட்டும் இல்லை நிறைய. அதுக்கப்புறம் நான் வந்து பாலையை உடலை நெப்பாட்டிட்டேன். சரி, அப்புறம் நிறைய சிக்கன் இது பிஸ்கட் அதெல்லாம் இருந்துச்சு, வாங்கி போடுவேன் பாவம் அப்படின்ட்டு படுத்துருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலைன்னா அது இங்கே வந்து படுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாங்க. இன்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இப்படி ஒரு மனுஷங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கூட ஒரு பக்கம் வந்து உணவு கொடுக்கலான்னு ஒரு சண்டை, இன்னொரு பக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சண்டை. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூனை சண்டை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே அந்த சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனை வந்து கற்பமானது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சண்டை போடுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய குத்தமாக அதுக்கு வேணும் அது போயிருக்கு. அதுக்கு சண்டை போட்டு இப்படி குட்டியை வந்து 2ஐயும் பிரித்து கொண்டு போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாய்கிட்டேருந்து பிள்ளையை பிரித்து போகுது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இல்லை எல்லாருக்குமே பாசம் இருக்கும். அந்த குட்டி வந்து எவ்வளோ வந்து கதறிருக்கும். தன்னுடைய பிள்ளையை விட்டு வந்து அந்த தாய் வந்து பிரித்து கூட்டு போகுது. அது ரொம்ப பாவமான விஷயம். ஆனால் அவங்க வந்து எங்கள் வீட்டு பூனையினால தான் கர்ப்பமாச்சு அப்படின்னு சொல்லி குட்டியை பிரித்து கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாவம். அது பின்னால் பாதிக்கும். இப்படிலாம் ஒரு நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் தான் வந்து வாழ்க்கை வாழ முடியும். எல்லாத்துக்கும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா வந்து சண்டை போடாங்க. அது இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம். உங்களுக்கு அந்த குணத்தை மாற்றலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும். எவ்வளோ பேர் எவ்வளவோ ஒரு கஷ்டத்துலலாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா தான் வந்து தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. வெளியில் நான் கூட நினைப்பேன் இவ்வளோ பிரச்சனை இது இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு யூடியூப்லேயும் பார்க்கும்போது தான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படிப்பட்ட வந்து துக்கத்தெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு தாய்மார்கள் இருக்காங்க. எப்படி வந்து சந்தோஷமாக பாட்டு பாடி சோசியல் மீடியாவில் எப்படிலாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து தலை சுற்றும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் போராடி தான் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதனால் சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா துக்கமே இல்லாதவங்க வந்து கிடையாது. அதுமாதிரி துக்கமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சந்தோஷம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்குங்க. சண்டை போடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்படி நானும் நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.